இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும் இந்த திருப்பலி தனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ. நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றுக்கச் செய்வதும் ரசமுமே இறை உயிராகும் அற்புதங்கள் நிகழ்த்தினமை மறையுடலாக்கும் அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பர் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோ அருள்நதி பாயும்
இந்த திருப்பலி தனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். மார்க் நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றனர். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உங்கள் யாவருக்கும் இறை வேண்டலோடு கூடிய நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுநிலை இறைமக்களுடைய ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதாவது திரு அவை பொதுமக்களை மையப்படுத்தியது, பொது நலனை மையப்படுத்தியது. அதற்காகத்தான் திருநிலை பணியாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிரித்து ஆள்வதும் பிரிந்து ஆள்வதும் அல்ல, மாறாக இணைந்தும் இணைத்தும் செல்வதுதான் இந்த திரு அவையின் முக்கியமான வழிமுறைகளிலே ஒன்றாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி முதல் வார்த்தை எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்று இயேசு சீடர்களை நோக்கி கூறுவது இன்று நம்மை நோக்கி கூறுவது போன்று எனக்கு தோன்றுகிறது. வாங்க அக்கரைக்கு போவோம் என்று. அப்படி என்றால் இக்கரையில் என்ன பிரச்சனை, அக்கரையில் என்ன நடக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனோ இயேசுனுடைய பார்வை இக்கரையை பற்றி அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்று தோன்றுகிறது. காரணம், இக்கரை வாழ்விலே பல வெறித்தனங்கள் இருக்கிறது. அதிகார வெறித்தனங்கள், சாதிய வெறித்தனங்கள், பதுக்கல்கள், ஒதுக்கல்கள், மூடி மறைத்தல்கள், வெளிப்படைத்தன்மை இல்லாமைகள், அன்பு இல்லாமை, நம்பிக்கை இல்லாமை, மன்னிப்பு இல்லாமை, அநியாயம், அட்டூழியம், அடாவடித்தனங்கள், அவதூறுகள், வீண் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், ஈடுபடாமல் விடுவது, ஈடுபடாமல் தடுப்பது என்று பல வகையான வெறித்தனங்களால் இக்கரை வாழ்வு நாசமாகிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இயேசு கடலிலே சொல்கிறார் சீடர்களை பார்த்தும் நம்மை பார்த்தும், வாங்க அக்கறைக்கு போவோமா என்பது. அந்த அக்கறை என்றால் என்னன்னு கேட்டா, இதற்கு எதிர்மாறான நலமான வாழ்வு, அன்போடும் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் வெளிப்படைத்தன்மையிலும் உண்மையிலும் நேர்மையிலும் வாழுங்கள். அந்த வாழ்க்கை முறைதான் அக்கறைக்கு செல்லுகிற வாழ்க்கை முறை. அங்கே ஏது காம வெறிகளுக்கோ அதிகார வெறிகளுக்கோ ஜாதிய வெறிகளுக்கோ இடம் கொடுக்காமல் எல்லோரும் ஒரு கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக, ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளாக வளரக்கூடிய ஒரு மகிழ்வான ஒரு வாழ்வுதான் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய, ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய அக்கறை வாழ்வாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதிலும் நடக்குமா நடக்காதா என்ற ஐயப்பாடு நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. சீடர்கள் கொண்டு போல அது எப்படி நடக்கும்? இயேசு சொல்லுகிற பதில், இன்னும் திருந்த மாட்டியா, இன்னும் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை என்ற வார்த்தைகளை இயேசு நம்மிடத்தில் கேட்கிறார். சீடர்கள் அந்த இயேசுவை பார்த்து, இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குதே, நீ ஏன் தூங்கி கொண்டிருக்கிற போதகரே, நாங்கள் சாக போகிறோமே
சொல்லிக் கொடுக்கிற சூழலை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இந்த உலகத்தை பார்க்கிற சமயத்திலே நம்மிலே பல பேர் தூங்கி கொண்டுதான் இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு தூங்கி கொண்டிருக்கிறோம். எல்லா அந்த உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னை பாருங்க, மீனவர்கள் தங்களுடைய பணிக்காலம் அல்லது வேலை காலம் இல்லாத சமயத்தில் அல்லது விபத்திலே மாய்ந்தால், ஆபத்துக்குள்ள ஏற்பட்டால் 50,000 1,00,000 கேட்டும் என்று சொன்னால் அதற்கு முடியாது என்று சொல்லுகிற அரசாங்கம் வேண்டுமென்றே குடித்து தங்களை கொலை செய்து கொள்கிற இந்த சூழலிலே அவர்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் வழங்குவது என்ன நியாயம் என்று சொல்லுகிற பொழுது, இப்படி இது போன்ற பல அநியாயங்கள் இந்த நாட்டிலே சமூகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் கேள்வி கேட்டாக வேண்டியிருக்கிறது. எனவேதான் இக்கரை வாழ்வு மிக நாசமான மோசமான வாழ்க்கை என்று சொன்னால், அக்கறைக்கு செல்வோம், பல ஆய்வுகளை செய்வோம், பல கேள்விகளை கேட்டு பார்ப்போம். நலமான எதிர்நோக்கோடு நாம் செல்லுகிற பொழுது நிச்சயமாக இந்த திருச்சபை அல்லது சமூகம் பொதுநிலை இறைமக்களின் சமூகமாக ஒரு சுமூகமான தன்மையிலே வளரும். அதற்காக நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும், பங்களிக்க வேண்டும், ஈடுபட வேண்டும், ஈடுபடுத்தலும் வேண்டும், இணைய வேண்டும், இணைத்தலும் வேண்டும், சேர்தல் வேண்டும், சேர்த்தலும் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை செய்து காட்ட நம்முடைய கரங்கள் ஒன்று சேரட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய இறை அருளுக்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பில்லாமல், அன்பில்லாமல், பலவித வெறித்தனங்களிலே வாழுகின்ற இக்கரை வாழ்வை விட்டு நீர் குறித்து காட்டுகிற நம்பிக்கை, அன்பு, மன்னிப்பு, இரக்கம், நீதி, நேர்மை, உண்மை இவற்றின் அடிப்படையிலான அக்கறையைச் சேர்ந்த நல்ல வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்லும். அதற்கு எங்களை நாங்கள் பங்களிக்கவும், அதிலே பங்கு பெறவும், பங்கேற்க செய்யவும் எங்களுக்கு தேவையான நற்சூழ்நிலைகளை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும்
வாழ்கின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ.
இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். பிரசபை பலவத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோம், கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோம், கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவி ஒளியினிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.